ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆழ் மனதில் 1000 சக்திகள் நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதியம் பிறை சூடனை பரிசோதித்த மருத்துவர், நீங்க வீட்டுக்கு போலாம், ஆனா ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 5 நாள் கழிச்சு வந்தா போதும் என்று கூறி அனுப்பினார். பிறைசூடன் தங்கியிருந்த வீட்டை அடையும் போது 3 மணி ஆகிவிட்டது. தனியாக தான் அவன் அந்த வீட்டில் குடியிருக்கிறான். சார், நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க? மகிழன் கேட்டான். ஆமா. வேலைக்கு கூடவா இங்க யாரும் இல்ல? இல்ல. அப்போ சாப்பாடு ஹோட்டல்ல இருந்துதானா? இல்ல, நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். அம்மாவை இழந்த பிள்ளைங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுதானே ஆகணும். சரி, இப்பதான் கையில அடிபட்டு இருக்கே, எப்படி சமைப்பீங்க? ஆர்டர் கொடுத்தா சாப்பாடு வீடு தேடி வந்துட போகுது. நோ சார், உங்களை அப்படி கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நான் உங்க கூடவே தங்கி இருந்து உங்களை பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு எங்க வீட்டுல இருந்து வந்துடும். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்தா கூட சயூரியால எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கூட தங்கி உங்களை பாத்துக்க முடியும்? ஏன் முடியாது மகிழன்? பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்களா சயூரி? யாராவது பார்த்தாதானே. சாரோட வீடு இருக்கிற ஏரியாவை பார்த்தல, இங்க வேற எந்த வீடும் இல்ல, தன்னந்தனியா ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்மால நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழவே முடியாது. அப்படின்னா நீயே சார் கூட தங்கி இருந்து அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றியா? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனாலும் சயூரி, ஊர் உலகத்துக்கு நம்ம கொஞ்சம் பயந்து வாழ்ந்துதான் ஆகணும். சில சமயங்கள்ல நம்ம ஒழுக்கத்துக்கு அது துணையா இருக்கும். புகழேந்தி கூற, நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் இப்ப 2 பேர் ஒன்னா இருக்கிறதால ஒழுக்கம் கெட்டுடும்னு சொல்ல முடியாதே. அதுவும் உண்மைதான். ஆனா தனிமை தப்பு பண்ண தூண்டுமே. இல்ல புகழ், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அதை விட சார் மேல எனக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் எல்லா விஷயத்தையும் நம்மால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாதுல்ல. சார், நான் எங்க அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லவா? எதுக்கு? உங்களுக்குன்னு வேற யாரும் இல்ல, எனக்குன்னு வேற யாரும் இல்ல. சிம்பிளா கோயில்ல என் கழுத்துல தாலி கட்டிடுறீங்களா? அவளது அவசரம் மகிழன் புகழேந்தியை வியக்க வைத்தது. ஆனால் அந்த அவசரத்தில் ஏதோ ஒரு எச்சரிக்கை இருப்பது போல்தான் பிறைசூடனுக்கு தோன்றியது. இவ்வளவு அவசரமா கல்யாணம் செஞ்சுக்கணுமா சயூரி? வேணும் சார். அவள் முகத்தில் ஒரு மாற்றம். அது மகிழனையும் பிறைசூடனையும் யோசிக்க வைத்தது, எச்சரிக்கவும் செய்தது. அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடுங்க சார். குறும்பான கஸ்தூரியின் குரலை கேட்டு அனைவரின் விழிகளும் வாசலை நோக்கி ஓடியது. கஸ்தூரியும் சிந்துவும் வாசலில் புன்னகையோடு நிற்கிறார்கள். நீங்க 2 பேரும் எப்படி? மகிழன் கேட்க, டேய், நான் தான் லொகேஷனை ஷேர் பண்ணி கொடுத்தேன், புகழேந்தி கூற. வாங்க, உள்ள வாங்க. பிறைசூடன் அவர்களை அன்போடு வரவேற்றான். வீட்டிற்குள் வந்த இருவரும் மகிழன் புகழேந்தியின் அருகில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர். சயூரி தன் செல்போனை எடுத்து அம்மாவை அழைத்தாள். ஒரே பில்லில் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சயூரி, உன்னுடைய மனசை நீ மாத்திக்கிட்டியாமா? அம்மாவின் குரலில் ஒரு வேதனையை அவளால் உணர முடிந்தது. ஆமாம்மா, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். அது எப்படிமா உங்களுக்கு தெரிஞ்சது? தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் வந்துடுறீங்களாம்மா? வரேன். சரிம்மா, நாங்க கிளம்பி வந்துடுறோம். நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுல இருந்து இறங்கினா போதும். நாங்க வந்து சேர எப்படியும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். சரிம்மா. அழைப்பை துண்டித்தவள் அனைவரையும் பார்த்தாள். கிளம்பலாமா சார்? கிளம்பலாம். பிறைசூடன் புன்னகையோடு கூற அனைவரும் புறப்பட்டு விட்டனர். ஒரு 15 நிமிடத்தில் அனைவரும் கோயில் வந்து சேர்ந்து விட்டனர். அவர்கள் பிறைசூடனின் வீட்டில் இருந்து புறப்படும் போது மகிழனின் அப்பா அவனை அழைத்து பிறைசூடனை பற்றி விசாரிக்க அவன் அனைத்தையும் கூற, ஏன் இந்த அவசர கல்யாணம் என்று அப்பா கேட்டார். அப்ப நான் சயூரியை பத்தி உங்ககிட்ட 1-2 தடவை சொல்லியிருக்கேன், ரொம்ப வித்தியாசமான பொண்ணுன்னு. அதையும் தாண்டி அவகிட்ட இன்னும் ஏதோ இருக்கு. நான் அவளை பத்தி முழுசா உங்ககிட்ட வந்து சொல்லும் போது இந்த அவசர கல்யாணம் ஏன்னு உங்களுக்கே புரியும். சரிப்பா, எந்த கோயில்ல கல்யாணம் நடக்குது? சயூரியோடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில்னு அவ சொன்னாப்பா. ஆனா அந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது, சயூரி வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்பா கேக்குறீங்க? இல்லப்பா, நானும் அம்மாவும் கோயில் போலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அந்த கல்யாணம் நடக்கிற கோயில் ஏதுன்னு சொன்னா நானும் அம்மாவும் அந்த கோயிலுக்கே வந்துடுவோம். சாமி தரிசனம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், பிறைசூடன் கல்யாணத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும். அப்படின்னா அப்பா, நான் லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க வந்துடுங்க. சரிப்பா.
அழைப்பை துண்டித்தவன் லொகேஷனை ஷேர் செய்தான். அனைவரும் இறைவனின் சந்நிதியில் விழிமூடி நின்றிருக்க பூசாரி தாலியை கொண்டு வந்து பிறைசூடனிடம் கொடுக்க அதை வாங்கி மிகவும் சிரமப்பட்டுதான் சயூரியின் கழுத்தில் கட்டினான். தாலி கட்டும் போது அவனது இடக்கை வலிக்கவே செய்தது. அவன் தாலியை சயூரியின் கழுத்தில் வைக்கவும் மகிழனின் அப்பா அம்மா அங்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. ஆனால் பிறைசூடனின் கண்ணில் படக்கூடாது என்று நினைத்தவர்கள் அங்கிருந்த தூணின் பின்னால் மறைந்து நின்று பிறைசூடனின் திருமணத்தை கண்டு கழித்தனர். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் தங்கள் முகத்தை காட்டி அவனது மகிழ்ச்சியை குலைக்க வேண்டாம் என்றுதான் அவர்கள் அப்படி மறைந்து நின்று கொண்டனர். வருவதாக கூறிய அப்பா அம்மா இன்னும் வரவில்லையே என்று நினைத்த மகிழனின் விழிகள் வாசலை நோக்கி பல முறை சென்று திரும்பி இருந்தது. தாலி கட்டும் நேரம் கடைசியாக ஒரு முறை வாசலை நோக்கி ஓடி திரும்பிய அவனது விழிகளில் அந்த தூணின் பின்னால் மறைந்து நின்று பிறைசூடனின் திருமணத்தை பார்த்து ரசிக்கும் அப்பா அம்மா சிக்கினர். அதை கண்டதும் அவன் மனதில் ஏதோ சந்தேகங்கள் உதயமானது. சயூரியின் அம்மாவின் முகத்தில் சோகம், பதற்றம், கலவரம் அனைத்தும் மாறி மாறி பிரதிபலிக்கும் போதும் புன்னகையை அவர் கைவிடவில்லை. தாலி கட்டி முடிந்ததும் பிறைசூடனின் அருகில் வந்தவர், தம்பி, நீங்க வாடகை வீட்டுல தானே குடியிருக்கீங்க என்று கேட்டார். ஆமாம்மா, அது வாடகை வீடுதான். பொண்டாட்டி வீட்டுல எப்படி தங்குறது? அது எப்படி சரியாகும்? அப்படியெல்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வீட்டுல தனிமைப்படுத்தப்படுறத நீங்க விரும்ப மாட்டீங்க தானே? சிரித்தவன், கண்டிப்பாமா, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈகோ பார்க்க கூடாது. நான் சயூரிய உங்ககிட்ட இருந்து சத்தியமா பிரிக்க மாட்டேன். நான் உங்களை என்னுடைய அம்மாவா தான் பாக்குறேன். என்னுடைய அம்மா விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? அதே மாதிரிதான் உங்க விருப்பப்படியே உங்க கூடவே நாங்களும் இருக்கோம். போதுமா? போதும்பா. இத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அந்த அழகான சொர்க்கத்துக்குள்ள ஒரு வாழ்க்கைன்னா அது யாருக்குமா கசக்கும்? அந்த சொர்க்கத்துல வாழ நானும் ஆசைப்படுறேன். அவன் பேச பேச அவர் மனதில் இருந்த பாதி வலி அப்படியே பறந்து போய்விட்டது. மகிழன், புகழ், கஸ்தூரி, சிந்து நால்வரும் அவர்களை சயூரியின் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டு விட்டுதான் தங்கள் வீடு திரும்பினர். சயூரியின் வீட்டிற்கு செல்லும் அந்த அழகான பாதையில் அடியெடுத்து வைத்த நேரம் விரைந்த அவர்களது விழிகள் திரும்பி பிரதான சாலையை அடையும் வரை அப்படியே விரிந்துதான் இருந்தது. வாவ், தெய்வங்கள் இந்த இடத்துலதான் குடியிருக்காங்களோ என்னவோ. எவ்வளவு அழகான இடம். மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. திரும்பி வரக்கூட தோணல. கஸ்தூரி மூச்சு விடாமல் கூற, எஸ், இந்த இடத்துல ஒரு வாழ்க்கைனா அதை யார்தான் வேண்டான்னு சொல்லுவாங்க? பிறைசூடன் சார் சொல்லும் போது கூட இந்த அளவு அழகான ஒரு இடம்னு சத்தியமா நான் நினைக்கல. மகிழனும் வியப்போடு கூற, ஆனா சயூரி அம்மாவை பாத்தீங்களா? அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ஆனா ரொம்ப அழகாவும் இருக்காங்க. சயூரி ஏன் எப்பவும் இப்படி வெள்ளை ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரான்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்க அம்மா தான் அவளுடைய வழிகாட்டி போல. ஆனா அவங்க அம்மா முடிய எல்லாம் வீட்டுக்கில்லையே. இவ ஏன் இப்படி மொட்டை அடிச்சுட்டு நடக்கிறா? இவ காலேஜ் வரும்போது இத பத்தி இவகிட்ட கேட்டுடணும். சிந்துவும் கூற இப்படியே பேசி பேசியே அவர்களது வீட்டை நோக்கி பயணமாயினர். கஸ்தூரியை அவளது வீட்டிலும் சிந்துவை அவளது ஹாஸ்டலிலும் பத்திரமாக சேர்த்து விட்டுதான் மகிழனும் புகழேந்தியும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர். மகிழன் வீட்டை அடையும் போது அப்பா அம்மா இருவரும் அவர்கள் அறைக்குள் படுக்கையில் அமர்ந்திருப்பதையும் அம்மா அப்பா தோளில் சாய்ந்து அழுவதையும் கண்டவன் அப்பா கையில் ஏதோ இருப்பதையும் கண்டான். கதவு திறந்து இருந்ததால் உள்ளே வந்து விட்டான். ஆனால் அது தவறாகிவிட்டதோ என்று தோன்ற சட்டென்று வெளியே வந்தவன் கதவை தட்டி, உள்ள வரவாப்பா என்று கேட்டான். வாப்பா என்ற அப்பாவின் குரலை தொடர்ந்து அவன் உள்ளே வரவும் கையில் இருந்த புகைப்படம் போன்ற ஏதோ ஒன்றை தலையணையின் அடியில் வைத்துவிட்டு அப்பா கையை இழுக்கவும் சரியாக இருந்தது. அறைக்குள் வரும்போதே அவர் கையில் இருக்கும் அந்த பொருள் புகைப்படம் என்று அவனுக்கும் தோன்றி இருந்தது. அது புகைப்படமாக தான் இருக்க வேண்டும். ஆனால் அது யாருடைய புகைப்படம்? அதை பார்த்து அம்மா ஏன் அழ வேண்டும்? என்னப்பா, எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. ஆனா நீங்களும் அம்மாவும் கோயிலுக்கு வர்றதா சொல்லிட்டு வரவே இல்லையே. இல்ல, வரணும்னு தான் நினைச்சோம். ஆனா வர முடியல. எதற்காக அவர்கள் இப்படி பொய் சொல்கிறார்கள்? அவனுக்கு புரியவில்லைதான். சரி, பிறைசூடனையும் சயூரியையும் பிறைசூடன் வீட்லயா விட்டுட்டு வந்தீங்க? இல்லப்பா, பிறைசூடன் சார் ஒரு வாடகை வீட்டுலதான் குடியிருக்காரு. தேவையில்லாம அவர் எதுக்காக வாடகைக்கு குடியிருக்கணும்? சயூரி வீட்டுல அவளும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். அதனால சயூரி அம்மா என் கூட எங்க வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டதும் சார் எந்த ஈகோவும் பார்க்காம ஓகே சொல்லிட்டாரு. ஆனாப்பா, அங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு இடமா? சத்தியமா நம்பவே முடியல.
சயூரியோட தாத்தா தான் அப்படி ஒரு அழகான சொர்க்கத்தை அங்க உருவாக்குனாராம். பார்த்தா பார்த்துட்டு அப்படியே இருந்துடலாம். அந்த இடத்துல இருந்து வரவே மனசு வரல. அவ்வளவு அழகு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிறைசூடன் சேர பார்க்க போற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். அவ்வளவு அழகாவா இருக்கு. ஆமாப்பா, அந்த இடத்த ஒரு தடவையாவது நீங்களும் போய் பார்க்கணும். அப்ப சரி, அடுத்த தடவை நீ போகும்போது என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். கண்டிப்பாப்பா. சரி, நம்ம சாப்பிடலாமா? ஐயோ இல்லப்பா, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சயூரி அம்மா எங்க யாரையும் விடல. 1 மணி நேரத்திலேயே வகை வகையா சமைச்சு டேபிள் மேல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சாப்பிடாம யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு தான் நாங்க எல்லாரும் கிளம்பணும். எனக்கு பசிக்கல, நான் போய் தூங்குறேன். சரிப்பா, நீ போய் படுத்துக்க. நீங்க சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல, நாங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறோம். அப்ப சரி வாங்க, உங்களுக்கு நானே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லப்பா, நாங்க சாப்பிடுறோம். பரவாயில்லப்பா, வாங்க. இருவரின் கையையும் பிடித்து அழைத்து வந்தவன் உணவு மேஜையின் முன்னால் அமர்த்தி அவர்களுக்கு பரிமாறிவிட்டு, அப்பா லேப்டாப்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்பாவின் அறைக்கு வந்தான். முதல் வேலையாக தலையணையின் அடியில் இருந்த அந்த பொருளை தான் வெளியே எடுத்தான். அவன் நினைத்தது சரிதான். அது ஒரு புகைப்படம் திரும்பி இருக்கிறது. அதை திருப்பி பார்த்தான். அவனது அப்பா வேறு ஒரு பெண்மணியோடு கையில் ஒரு குழந்தையை ஏந்தி நிற்கும் புகைப்படம் அது. அப்பா கூட நிக்கிற இவங்க யாரு? அப்பா கையில இருக்கிற இந்த குழந்தை யாரு? சட்டென்று தன் செல்போனை எடுத்து அந்த புகைப்படத்தை தன் செல்போனில் புகைப்படமாக்கி கொண்டான். அதன் பிறகு லேப்டாப்பையும் எடுத்துக்கொண்டு எதுவும் அறியாதவன் போல் தன் அறைக்கு வந்து விட்டான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.